லாஸ்ட் எபிசோட்ல கேட்டிகட்டோட தலைவர் தன்னோட ஆளுக்கு நட்ட ரேக்னார் கொண்டுட்டான்னு சொல்லி ரேக்னாரை எப்படியாச்சும் சாகடிக்கணும்னு பிளான் பண்றாரு. ஆனா கடைசி நேரத்துல ரோலோ மாத்தி சாட்சி சொன்னதால ரேக்னாரை கொல்ல முடியாம போயிடுது. அது மட்டும் இல்லாம ரேக்னாரோட ஆளுங்களை கொல்றதுக்காக தலைவர் தன்னோட ஆளுங்களை அனுப்பியிருக்காரு. இதெல்லாம் பார்த்து கோவமான ரேக்னார் எப்படியாச்சும் தலைவரை பழிவாங்கணும்னு சொல்லிட்டு சரியான நேரம் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ரேக்னார் இந்த எபிசோட்ல தலைவரை கொண்டு கேட்டிகட் ஈவன் தலைவரா ஆகுவானா இல்லையான்னு பார்க்கலாம். இது வைக்கிங் சீசன் 1 எபிசோட் 5. ஃபர்ஸ்ட் சீன்ல கேட்டிகட்டோட தலைவர் எல் ஹால்சன் அங்க பிறந்த ஒரு சின்ன குழந்தைக்கு பேர் வைக்கிறாரு. அப்படியே தனக்கு அப்புறம் கேட்டிகட்ட ஆளுறதுக்கு ஒரு ஆண்வாரிசு இல்லையன்னு நினைச்சு வருத்தமும் படுறாரு. இங்க ரேக்னார் வீட்டுல ஏத்தல்சனும் ரேக்னாரும் போய் மீன் பிடிச்சி படகுல எடுத்துட்டு வராங்க. அப்போ ஏத்தல்சன் ரேக்னார் கிட்ட, நான் இன்னும் உன்னோட அடிமை தானா? நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, வைக்கிங்ஸ் எல்லாரும் அவங்க அடிமைகளை ஒரு நாயை விட மோசமா நடத்துவாங்க. ஆனா நீ என்ன உன் குடும்பத்துல ஒருத்த மாதிரி தான் நடத்திட்டு இருக்கிறன்னு கேக்குறான். அதுக்கு ரேக்னாரும், அப்போ உன்னையும் அடிமை மாதிரி நடத்துவான்னு கேட்டுட்டே, ஆமா நீ ஏன் இங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணலன்னு கேட்குறான். இப்போல்லாம் எனக்கு இங்கேருந்து தப்பிக்கணும்னு தோணவே இல்லைன்னு ஏத்தல்சன் சொன்னதும், நீ இப்போ இங்கே தான் வாழுற, அப்போ இதுதான் உன்னோட உலகம்னு ரேக்னாரும் சொல்லிடுறான். அப்போ ஏத்தல்சன், எனக்கும் அடிமைன்னு ஒரு பேர் இல்லாமல் உங்களை மாதிரியே சுதந்திரமாக வாழணும்னு ஆசைன்னு சொல்கிறத கேட்ட ரேக்னார் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லலை. ஏன்னா வைக்கிங்ஸ் கண்டிப்பாக ஏத்தல்சனை அப்படி சுதந்திரமாக பார்க்க விரும்ப மாட்டாங்கன்னு ரேக்னாருக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஏத்தல்சன் ரேக்னார் கிட்ட ரொம்ப நேரமாக கேட்கணும்னு இருந்த கேள்வியை கேட்குறான். அது என்னன்னா, நீ ஏதோ ஒன்றுக்கு தயாராகிட்டு இருக்கேன்னு தெரியுது, அது என்னன்னு கேட்க ரேக்னாரும், அதுக்கு இன்னும் முழுசா நான் தயாராகல, நீ போய் ஃபர்ஸ்ட் உன்னோட வேலையை பாருன்னு சொல்லிடுறான். இங்க தலைவரும் தன்னோட ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு ரேக்னார் வீட்டுக்கு கிளம்புறாரு. ஆனா வீட்டுல எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கப்ப ரேக்னார் மட்டும் காட்டுக்குள்ள தனியா போய் மான வேட்டையாட போயிடுறான். இங்க அதுக்குள்ளே தலைவரோட ஆளுங்க ரேக்னார் வீட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளியில இருந்த பியான் பயந்து வேகமா வீட்டை பார்த்து ஓடுறான். எல்லாரும் கத்துற சத்தத்தை கேட்ட லஜத்தா தன்னோட வாளை எடுத்துட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறா. அதே நேரம் பியானும் வீட்டுக்குள்ள வந்துடுறான். ரேக்னார் வீட்டுக்கு வெளியே இருந்த எல்லாரையும் ரொம்ப கொடூரமா கொல்லுறாங்க. ரேக்னாரும் வீட்டில் இல்லாததால தன்னோட குழந்தைகளை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு நினைச்ச லஜர்தா ஏத்தில்சன் கிட்டையும் ஒரு கொடாரியை கொடுக்குறா. இப்போ எல்லாரும் வீட்டுக்குள்ள யாரு வந்தாலும் அட்டாக் பண்ண தயாரா இருக்கிறாங்க. இங்க நடக்கிற எதுவும் தெரியாத ரேக்னார் மானை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறான். அப்போ நிறைய பேர் கத்துற சத்தம் கேட்டதால வேகமா அவனோட வீட்டை பார்த்து ஓடுறான். தலைவரோட ஆளுங்களும் ரேக்னார் வீட்டை சுத்தி வாழ்ற எல்லாரையும் அடிச்சு கொள்றாங்க. இதை பார்த்த ரேக்னார் தன்னால முடிஞ்ச அளவுக்கு தலைவரோட ஆளுங்களை ஒளிஞ்சிருந்து கொள்றான். ஆனா அப்ப இவனோட கால்லயே அடிபட்டுடுது. அப்படியே பதுங்கி பதுங்கி தன்னோட வீட்டுக்குள்ள போகும்போது அவனோட முதுகுல தலைவரோட ஆளு அம்பு விட்டுடுறான். உள்ள போன ரேக்னாரை பார்த்த எல்லாரும் வீடோட பின்னாடி ஒரு வழி இருக்கதை பார்த்து அது வழியா தப்பிக்க பாக்குறாங்க. அப்போ ரேக்னார், நீங்க எல்லாம் பின்னாடி இருக்கிற படகுக்கு போங்கன்னு அனுப்பிட்டு அவன் மட்டும் போகாம அங்கேயே இருக்கிறான். ஆனா பியான் ரேக்னார் வராம நான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்க ரேக்னாரும் நான் பின்னாடியே வரேன்னு போய் சொல்லிட்டு போகாம இருந்துடுறான். அதுக்குள்ளே தலைவரும் அவரோட ஆளுங்களும் ரேக்னார் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று அவனோட பேரை சொல்லி வெளியே வான்னு கூப்பிடுறாங்க. உடம்பு ஃபுல்லா காயமா இருந்த ரேக்னார் தட்டு தடுமாடி வெளியே போறான். இப்போ தலைவர் முன்னாடி மண்டி போட்ட அவன் தன்னோட கோடாரியையும் கீழே போட்டுட்டு அவர்கிட்ட சரண்டர் ஆகுறான். அதுக்குள்ளே வீட்டுல இருந்து தப்பிச்சு இவங்க எல்லாரும் போர்ட்ல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்க ரேக்னாரை பார்த்த தலைவர், நீ பண்ணின தப்புக்கு உனக்கு கண்டிப்பா மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்றாரு. தான் சாக போறோம்னு நினைச்ச ரேக்னார் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு யாரும் எதிர்பார்க்காத நேரம் அங்க இருந்தவங்களை அட்டாக் பண்ணிட்டு குதிரையை எடுத்துட்டு வேகமா போயிடுறான். இதனால கோவமான தலைவர் அவனை என்கிட்ட உயிரோட கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டையும் எரிக்க சொல்லிடுறாரு. போட்ல இருந்து இவங்க எல்லாரும் அங்க என்ன நடக்குன்னு மெதுவா எட்டி பாக்குறாங்க. இங்க ரேக்னாரையும் தலைவரோட ஆளுங்க குதிரையில ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அப்போ ரேக்னார் குதிரையை மட்டும் போக வச்சுட்டு அவன் ஒரு பள்ளத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அதுக்குள்ளே அவங்க இவனை கண்டுபிடிச்சு பின்னாடியே துரத்துறாங்க. அதுக்கு மேல ஓட முடியாத ரேக்னார் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். அதை இவங்கெல்லாம் போட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கப்போ ஏத்தல்சன் தண்ணிக்குள்ள குதிச்சு ரேக்னாரை காப்பாத்திடுறான். அதுக்குள்ளே தலைவர்கிட்ட போய் அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகினதை சொல்லிடுறாங்க. அவரும் அவனையும் அவன் குடும்பத்தையும் யாராச்சும் பார்த்தா உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ரேக்னாரை போட்ல வச்சுட்டு இவங்க எல்லாம் எங்க போகன்னு தெரியாம ஃப்ளோக்கியோட வீட்டுக்கு போறாங்க. ஃப்ளோக்கி கிட்ட போன பியான், என்னோட அப்பா செத்துட்டு இருக்காரு, சீக்கிரமா வந்து ஹெல்ப் பண்ணுன்னு கூப்பிடுறான். இப்போ ஃப்ளோக்கியும் அவனோட ஒய்ஃபும் சேர்ந்து ரேக்னாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்க தலைவரை பார்க்க பக்கத்தூரோட தலைவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட தன்னோட பொண்ணை காட்டி அறிமுகம் பண்ணி வைக்கிறாரு. அப்போ அவளை பார்த்த பக்கத்தூர் தலைவரோ, உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல போய் உட்கார்றாரு. இதை பார்த்த தலைவரோட ஒய்ஃப், அவர் ஏன் நம்ம பொண்ணு பக்கத்துல இருக்கிறாருன்னு கேட்க கேட்டிகட் தலைவரோ, கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஒன்னா தானே இருக்கணும்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட அந்த தலைவியும் இந்த பொண்ணும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த வயசானவரை கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. வேற வழி இல்லாம அவளோட அப்பா சொன்னதால அதையும் அவ அக்செப்ட் பண்ணிக்கிறா. ரேக்னாரோட காயத்தை சரி பண்ண கத்திய தீயில வாட்டி அதை அந்த காயத்து மேல வைக்கிறாங்க. ஏத்தல்சனும் தன்னோட கடவுள்கிட்ட ரேக்னார் உயிர் பழைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறான். ரேக்னார் இனி எப்ப எழுந்துப்பான்னு சொல்லி லஜத்தாவும் பியானும் அழுறாங்க. தலைவர் கிட்ட அவரோட ஒய்ஃப், ஒரு சின்ன பொண்ணை எப்படி வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு கேட்டு சண்டை போடுறா. அதுக்கு தலைவரும், அந்த ஆளு ரொம்ப பவர்ஃபுல், நிறைய தங்கமும் வச்சிருக்காரு, அதனால சரின்னு சொன்னேன், சோ நம்ம பொண்ணை நல்லா பார்த்து பாருன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணனா 20 பவுண்டு சில்வரும் தரேன்னு சொன்னதா சொல்றாரு.
போறாரு. தலைவி எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி அவர் கொஞ்சம் கூட கேட்கல. நம்ம 2 பசங்களை இழந்த மாதிரி நம்ம பொண்ணையும் இழக்க விரும்பல, அதனாலதான் அவளை ஒரு பவர்ஃபுல்லான ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட தலைவியால வேற எதுவுமே பேச முடியல. அடுத்த நாள் ஃப்ளோக்கியோட வீட்டுக்கு வெளியே பியான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க வாரான். அவனும் ராக்னரோட ஃப்ரெண்டு தான் போல. அவன் வந்ததும் ராக்னரும் எழுந்து நாங்க இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டதுக்கு ரோலோ தான் நீ இங்க இருப்பேன்னு சொன்னான்னு சொல்லிடுறான். அப்ப ஏன் ரோலோ என்ன பார்க்க வரலன்னு கேட்டதுக்கு தலைவரோட ஆளுங்க ரோலோவையும் தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆளுங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்றான். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்த ஃப்ளோக்கி கிட்ட எங்களை மன்னிச்சிரு, நீ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சாப்பாடை நாங்க சாப்பிட்றோம், அது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு ரஜதா சொல்றா. அதுக்கு ஃப்ளோக்கியும் எல்லாம் கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லிடுறான். அப்போ ஏதில்சன் அவனோட பிரேயரை சொன்னதை கேட்ட ராக்னார் எல்லா கடவுளும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்கன்னு ஏதில்சன் பிரேயரை பார்த்து சொல்றான். நைட் எல்லாரும் தூங்கின அப்புறம் ராக்னார் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கடவுள் ஏன் என்ன கொல்லாம உயிரோட வச்சிருக்காருன்னு கேட்க அவனும் சரி நீ தலைவரை என்ன பண்ண போறான்னு கேட்கறான். ராக்னாரும் என்னோட உடம்பு பழையபடி சரியாகிற வரைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம போட் எங்கன்னு கேட்கறான். அதை தலைவர் எடுத்துக்கிட்டாரு, அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு வரதட்சணையா கொடுக்க அதை வச்சிருக்காருன்னு சொல்றான். இதை கேட்டு வருத்தமான ராக்னார் ஃப்ளோக்கியால இன்னொரு போட்டை கண்டிப்பா கட்ட முடியும்னு சொல்றான். அந்த ரோலோ நேரா தலைவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு போறான். ரோலோ உள்ள வந்ததை பார்த்த தலைவர் அவன் கிட்ட போய் கூப்பிடாத கல்யாணத்துக்கு ஏன் வந்தேன்னு கேட்கிறாரு. அதுக்கு ரோலோ எனக்கே தெரியல, சும்மா உங்க பொண்ணை பார்க்க வந்தேன்னு சொல்றான். அப்போ தலைவரும் நீ மட்டும் நான் சொன்னபடி ராக்னாருக்கு எதிராக சாட்சி சொல்லியிருந்தா இப்போ மாப்பிள்ளையா நீ அங்க நின்றுப்பன்னு சொல்றத கேட்ட ரோலோ அவ அந்த வயசானவர் கூடயே சந்தோஷமா தான் இருக்கிறான்னு சொல்றான். அப்படியே உன் ஆளுங்களை என்ன ஃபாலோ பண்ண சொல்லாத, ராக்னார் செத்து போயிட்டான்னு சொன்னதை கேட்ட தலைவரோ உன்னோட வைக்கிங் ரிங் மேல ப்ராமிஸா தான் சொல்றியான்னு கேட்க ரோலோவோ நான் இன்னும் ராக்னாரோட பாடியை பார்க்கவே இல்லை, அதை பார்த்ததும் கண்டிப்பா என்னோட வைக்கிங் ரிங் மேல ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்றான். உன்னை நம்புறதுக்கு எனக்கு டைம் ஆகும், அதனால அது வரைக்கும் நீ கேட்டிக்கெட்லயே இரு, அடுத்த சீசன் வரும்போது உன்னையே போட்ல ரைடுக்கு அனுப்புறேன்னு சொல்றாரு. இங்க ஃப்ளோக்கி வீட்டுல எல்லாரும் வைக்கிங்ஸோட கடவுள்கள் பத்தி ஏதில்சனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கதையெல்லாம் அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கறான். ரோலோவை சீக்கிரட்டா மீட் பண்ண தலைவரோட ஒய்ஃப் திகி அவனை இன்னைக்கு கேட்டிக்கெட்டை விட்டு உடனே கிளம்ப சொல்றா. ஏன்னா அவ ஹஸ்பண்ட் எப்ப இவனை கொல்லலாம்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்றா. ரோலோவும் கிளம்ப ரெடியாகும் போது சில பேர் அவனை அட்டாக் பண்ண வராங்க. ஆனா ரோலோவால எதுவுமே பண்ண முடியல, அடி வாங்கிட்டே கீழே விழுந்துடுறான். அப்புறம் அவனை அப்படியே தலைவர்கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. அவரும் நான் லாஸ்டா கேட்கிறேன் ராக்னார் எங்கன்னு கேட்க ரோலோ எதுவும் சொல்லாததால ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. இங்க நடந்த எல்லாம் ராக்னார் ஃப்ரெண்டு போய் ராக்னார் கிட்ட சொல்லிடுறான். தன்னோட சொந்த அண்ணனையும் விட்டு வைக்காம அந்த தலைவர் டார்ச்சர் பண்ணதால ராக்னார் கோவத்தோட உச்சிக்கே போயிடுறான். அப்போ ராக்னார் ரோலோவை எப்படியாச்சும் காப்பாத்த போகணும்னு யோசிக்கிறான். ஆனா ஃப்ளோக்கியோ இது கண்டிப்பா உன பிடிக்க விரிச்ச வலை, நீ போனா மாட்டிப்பேன்னு சொல்றான். அப்போ ராக்னார் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீ நாளைக்கு கேட்டிக்கெட் போய் தலைவரை என் கூட சண்டை போட சொல்லுன்னு ஃப்ளோக்கி கிட்ட ஹெல்ப் கேட்கறான். ஏன்னா வைக்கிங் சண்டை போட போறதா இருந்தா அதுல யாராச்சும் ஒருத்தங்க சாகுற வரைக்கும் சண்டை போகும். அதே மாதிரி ஒருத்தங்க சண்டைக்கு கூப்பிட்டு ஒருத்தங்க வராமலும் இருக்க முடியாது, 2 பேரும் சாகுற வரைக்கும் அடிச்சுக்கணும். தலைவர் ராக்னார் கூட சண்டை போட்டு ஜெயிப்பாரா இல்ல ராக்னார் தலைவரை கொண்டு ரோலோவை காப்பாத்துவானா? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.